ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 629வது நாமாவளியாக ஓம் பீமாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி பயங்கரமான தோற்றம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பீமஹா அப்படின்னா பயங்கரமான அப்படின்னு அர்த்தம். பஞ்சபாண்டவர்களில் பீமன் ஒருத்தர் இருந்தால் இல்லையா, அந்த வடிவம் அவருக்கு. அதனால தான் பீமன் அவருக்கு பேர். ஏன்னா அவர் குழந்தையாக இருக்கும்பொழுது கீழே விழுந்துடுறார். மலை மேலேருந்து கீழே வந்து குழந்தை என்னாச்சோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் விழுந்த இடத்துல இருந்த மலை உடஞ்சி இருந்துதான், தூள் தூளாக இருந்துதான். அப்படி பயங்கரமான ஆற்றல் உடையவர் குமார பரமேஸ்வரன். எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உலகெல்லாம் தம்மிடம் பயந்து நடக்கும்படி இருப்பவர். அவருடைய அந்த தன்மை, அந்த சக்தி உடையவராக இருக்கார். ஆனால் அவரே அடியார்களுக்கு எளிவந்த பிரானாகவும் இருக்கார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் எது எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நல்லது கெட்டது, இரவு பகல், சுகம் துக்கம், இது எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போ பெரும் சக்தி வடிவம் யார் அப்படின்னா அதுவும் குமார பரமேஸ்வரன் தான். குழந்தை வடிவமாக ஒரு பாலரூபமாக வருபவரும் குமார பரமேஸ்வரன் தான். அப்படி அந்த பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பாரா, அதை யாருக்காவது காமிப்பாரா அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை பழனிக்கு போகணும்னு விருப்பப்படுறார். அப்போ அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறார், பழனிக்கு போகணும் அப்படின்னு. இது இறை கட்டளையோ அப்படின்னோடனே ஆம் அப்படின்னுறார். அந்த ஒரு எழுத்து தான் சொல்கிறார். உடனே சுவாமி அவர் பூஜை தியானத்தில் இருக்கும்பொழுது இது மாதிரி பயங்கர வடிவம் எடுத்து, கருப்பு வடிவம், ஆள்காட்டி விரலை காமிச்சு கேட்குறாராம், நானா உன்னை பழனிக்கு வர சொன்னேன் அப்படின்னு. அப்போ பாம்பன் சுவாமிகள், நான் பொருளுக்கு ஆசைப்படலையே, ஆத்ம லாபத்துக்காக தானே சொன்னேன் அப்படின்னு. அதை கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாதா, நீ எப்படி சொல்லலாம், நான் சொல்லும் வரையிலும் பழனிக்கு வரக்கூடாது அப்படின்னே உத்தரவு போட்டுடுறார். அதுக்கப்புறமா அவர் இவ்வளோ பதிகங்கள்லாம் பாடுறார். பழனி முருகன் நேரில் காட்சி கொடுக்குறார், ஆனால் பழனிக்கு வர சொல்லலை. இது மாதிரி இறைவன் தேவை அப்படின்னும் போது அந்தந்த வடிவம் எடுப்பார். அப்படி அந்த இறை சக்தி பயங்கரமான தோற்றம் இருக்கானா, நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஒரு பயங்கரமான வினைகள் இருக்குது. அதுதான் நம்ம ஜனன மரணத்துக்கு துணையாக இருக்குது. அப்பேற்பட்ட அதையும் போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்றார். அதனால்தான் வினையேனை கோபித்து தாயென நீ ஒரு போதத்தை பேச அதால் அருள் கோடித்து தான் அடியேன் அடி பெற வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்படி அடியார்கள் எல்லாம் திருப்புகழ் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். தாய் போல் வந்து கோபித்து நமக்கு தக்க சமயத்தில் காப்பாற்றுபவர், திருப்பி ஜனனம் எடுக்காமல் அந்த வினை செய்ய விடாமல் தடுத்து நல்கதிக்கு அழைத்து செல்பவராக இருக்கக்கூடியவரும் குமார பரமேஸ்வரன் தான். அதனால தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பீமாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.